வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிகிங். நாம இன்றைய வீடியோவில் இதுவரைக்கும் தமிழ் படங்கள்ல அதிக அளவு கலெக்ஷன் எடுத்த டாப் 12 தமிழ் படங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாவதுல 2.0 படம் காணப்படுது. 2018 ஆண்டு வந்த இந்த படம் தான் அதிக அளவு எக்ஸ்பெக்டேஷனுடன் ரிலீஸ் ஆன படமும் கூட. அதே மாதிரி இப்ப வரைக்குமே அதிக அளவு பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படமும் இந்த படம் தான். அது மட்டும் இல்லாம நார்த் இந்தியாவிலே இதுவரைக்கும் தமிழ் படங்கள்ல அதிக அளவு கலெக்ஷன் எடுத்த படமாகவும் இந்த படம் தான் இப்ப வரைக்குமே ஹோல்ட் பண்ணி இருக்குது. இந்த படத்தினுடைய பட்ஜெட் அந்த காலத்திலேயே 500 கோடியா இருக்கு. அதாவது 2018 இதனுடைய பட்ஜெட் 500 கோடியா காணப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படமானது தமிழ் சினிமாவினுடைய முதல் நாள்ல 100 கோடியை தாண்டிய படமாகவும் இந்த படம் தான் காணப்படுது. இந்த படமானது என்னதான் 660 கோடியை கலெக்ட் பண்ணி இருந்தாலும் இந்த படத்தினுடைய பட்ஜெட் அதிக அளவில் இருந்த காரணத்தால இந்த படமானது பாக்ஸ் ஆஃபீஸ் வெர்டிகல்ல ஹிட் என்ற கேட்டகரிக்குள்ள தான் வருது. அடுத்தாக இரண்டாவதுல லியோ படம் தான் காணப்படுது. 2023 ஆண்டு அதிக அளவு எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸ் ஆனது இந்த படம் தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம முதல் நாள் கலெக்ஷன்ல அதிக அளவு கலெக்ஷன் எடுத்த படமாக, அதாவது 148 கோடியை முதல் நாள்ல மட்டுமே கலெக்ட் பண்ணி இருக்குது. இப்ப வரைக்குமே தமிழ்நாடு, கேரளா, கன்னடா மற்றும் ஓவர்சீஸ்ல அதிக அளவு கலெக்ஷன் எடுத்து தமிழ் படமாகவும் இந்த படம் தான் இருக்குது. இது பத்தி தெளிவான டீட்டெயிலான வீடியோ எனக்கு போட்டிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. ஐ கார்ட்லையும் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பட்ஜெட் உண்மையிலே அதிகமான பட்ஜெட்டா இருந்துச்சு. ஸோ இதால இந்த படமானது 630 கோடியை கலெக்ட் பண்ணி இருந்தாலும் இந்த படமானது பாக்ஸ் ஆஃபீஸ் வெர்டிகல்ல வந்து பிளாக் பஸ்டருக்கு தான் வருகிறது. அடுத்தாக மூன்றாவதுல ஜெயலலிதா படம் காணப்படுது. ஜெயலலிதா படமானது 2023 ஆண்டு வலிமையான தலைவர் படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷனோட கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. ஆனாலும் இந்த படத்தினுடைய கலெக்ஷன் உண்மையிலேயே அமேசிங்காக தான் இருந்துச்சு. இப்போ வரைக்குமே நார்த் அமெரிக்காவில், அதாவது கனடா மற்றும் யூஎஸ்ஏல அதிக அளவு கலெக்ஷன் எடுத்த படமாக இந்த படம் தான் இருக்குது. இந்த படமானது மொத்தமாக 604 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. அதாவது இந்த படமானது இண்டஸ்ட்ரியல் பிளாக் பஸ்டர் ஹிட் என்ற கேட்டகரிக்குள்ள வருது. அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே மேக்ஸிமமாக கொடுக்கிறது இண்டஸ்ட்ரியல் பிளாக் பஸ்டர் ஹிட் தான். ஸோ அந்த கேட்டகரியை இந்த ஜெயலலிதா படமானது அச்சீவ் பண்ணி இருக்குது. அடுத்தாக நான்காவதுல பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படம் காணப்படுது. இந்த படமானது 2022 ஆண்டு ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இந்த படத்துக்கு அதிக அளவில் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த படத்தினுடைய பட்ஜெட் 150 கோடியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படமானது மல்டி ஸ்டாரர் படமாகவும் தமிழ் சினிமாவில் மோஸ்ட் அவைட்டட் ஃபில்மாகவும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. இந்த படத்தினுடைய முதல் நாள் கலெக்ஷன் 80 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப வரைக்குமே தமிழ்நாட்டில் முதலாவது 200 கோடியை தாண்டிய படமாகவும் இந்த படம் தான் இருக்குது. தமிழ்நாடு கலெக்ஷன் பற்றி நான் தனியாக ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படமானது ஒட்டுமொத்தமாக 508 கோடியை கலெக்ட் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் என்ற கேட்டகரிக்குள்ள வருது. அடுத்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டன்ல ஓலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு லைக் ஒன்றையும் போட்டு விட்டுருங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை இந்த மாதிரி கண்டென்ட் பண்றதுக்கு பூஸ்ட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுமோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஐந்தாவதுல கோட் படம் தான் காணப்படுது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படமானது 2024 ஆண்டு தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபுவினுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ல தான் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. இந்த படமானது இப்ப வரைக்குமே 18 நாள் தான் ஓடி இருக்குது. 386 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு இருந்துச்சு. கோட் படத்துக்கு அதிக அளவில் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது காரணம் இந்த படமானது தளபதி விஜய் அவர்களுடைய கடைசிக்கு முதலாவது படமாகவும் இந்த படம் காணப்பட்டுச்சு. எப்படி இருந்தாலும் இந்த படமானது தமிழ்நாட்டில் 200 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி இருந்தாலும் கேரளா மற்றும் ஆந்திரா இந்த இடங்கள்ல இந்த படமானது பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ஃபெயிலியரான ஒரு படமாக தான் காணப்படுது. இந்த படமானது 18 நாள்ல 447 கோடியை கலெக்ட் பண்ணிருக்கு. இப்ப வரைக்குமே இந்த படமானது ஹிட் வெர்டிகல்ல தான் வருகிறது. இந்த கோட் படத்தோட ரன்னிங் ஆனது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டேன்னு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையம் படம் வரப்போகுது. அதே மாதிரி செப்டம்பர் 27ஆம் தேதி இன்னும் நிறைய தமிழ் படங்கள் வரப்போகிறது. ஸோ இந்த கோட் படமானது இன்னும் 20 to 30 கோடி தான் மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கோட் படமானது ஃபைனல் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஆறாவதுல விக்ரம் படம் காணப்படுது. 2022 ஆண்டு கமலஹாசன் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருந்த இந்த படம் தான் தமிழ்நாட்டில் 180 கோடிக்கு மேல கலெக்ஷன் எடுத்த படமாகவும் ஒட்டுமொத்தமாக தமிழ் படங்களிலே 2வது 400 கோடியை தாண்டிய படம், அதாவது 2.0 படத்துக்கு பிறகு 400 கோடியை தாண்டிய படம் இந்த படம் தான். அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் கரியல்ல இப்ப வரைக்குமே அதிக அளவு கலெக்ஷன் எடுத்த படமாகவும் இந்த படம் தான் காணப்படுது. ஸோ இந்த படமானது ஒட்டுமொத்தமாக 443 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படமானது பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் ஒரு பிளாக் பஸ்டர் கேட்டகரிக்குள்ள தான் வருது. ஏழாவதுல பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படம் காணப்படுது. 2023 ஆண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அதாவது பொன்னியின் செல்வன் பார்ட் 1 ரிலீஸ் ஆகி அடுத்த வருடமே இந்த படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இதால இந்த படத்துக்கு ஒரு மேக்சிமமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனாலும் இந்த படமானது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலன்னு தான் சொல்ல வேண்டும். சொல்ல போனா இந்த படத்தினுடைய கலெக்ஷன் ஆனது பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படத்தினுடைய கலெக்ஷன்ல பாதி கலெக்ஷனை தான் எடுத்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படமானது பார்த்தவர்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுத்தும் இருந்துச்சு. ஸோ இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 2
படமானது 343 கோடியை ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணி சூப்பர் ஹிட் கேட்டகரிக்குள்ள வருது. நீங்க எந்த படத்தை முதல்ல தியேட்டர்ல போய் பாத்தீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த 8வது வாரிசு படம் காணப்படுது. 2023ஆம் ஆண்டு பொங்கலுக்கு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. இந்த படமானது பட்ஜெட் வைஸ்ல அதிக அளவு பட்ஜெட் போட்டு எடுத்திருந்தாங்க. அதாவது 200 கோடிக்கு மேலே இந்த படத்தினுடைய பட்ஜெட் காணப்பட்டுச்சு. ஸோ இதால இந்த படமானது என்னதான் 312 கோடியை கலெக்ட் பண்ணி இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக இந்த படத்துக்கு ஹிட் கேட்டகரிக்குள்ள தான் வருது. அடுத்தாக 9வது பிகில் படம் காணப்படுது. 2019ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணியிருந்த இந்த படத்தினுடைய பட்ஜெட்டாக 180 கோடி காணப்படுது. அதாவது அந்த காலத்துல இந்த பட்ஜெட் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் என்று தான் சொல்லணும். இந்த படமானது தளபதி விஜய் அவருடைய கேரியரிலே முதலாவது 300 கோடியை தாண்டிய படமாகவும் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த படமானது ஒட்டுமொத்தமாக 311 கோடியை கலெக்ட் பண்ணி சூப்பர் ஹிட் கேட்டகரிக்குள்ள வருது. அடுத்தாக 10வது கபாலி படம் காணப்படுது. ஸோ கபாலி படம் 2016ஆம் ஆண்டு வந்த படம். இந்த படத்தை பா ரஞ்சித் அவர்கள் இயக்கி இருந்தார். அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கும் கம்போஸ் பண்ணி இருந்தாரு. இந்த படம் வந்த டைம்ல இப்ப வரைக்குமே இந்த படத்துக்கு ரூமர் நிறையவே இருக்குது. அதாவது இப்ப வரைக்குமே என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல இந்த கபாலி படமானது 6 நாள்ல 300 கோடியை கலெக்ட் பண்ணி பல பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தினுடைய கலெக்ஷனாக 500 கோடிக்கு மேல கலெக்ஷன் எடுத்திருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃபேக் கலெக்ஷன் தான். உண்மையை சொல்ல போனா அந்த டைம்ல 2016ல 6 நாள்ல 300 கோடி அடிக்கிறதுன்றது நடக்கவே முடியாத ஒரு காரியமாகத்தான் இருந்துச்சு. ஸோ இந்த படமானது உண்மையான கலெக்ஷனாக 300 கோடியை தான் கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. என்னதான் 300 கோடியை கலெக்ட் பண்ணி இருந்தாலும் இந்த படமானது பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக பிளாக் பஸ்டர் கேட்டகரிக்குள்ள தான் வருது. 11வது எந்திரன் படம் காணப்படுது. எந்திரன் படம் 2010ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகிய படமாக காணப்படுது. இந்த படம் தமிழ் சினிமாவினுடைய ஒரு மிக முக்கியமான படம் என்று கூட சொல்லலாம். தமிழ் சினிமாவை வேறொரு பரிமாணத்துக்கு கொண்டு போனது இந்த படம் என்று கூட சொல்லலாம். இந்த படம் தான் இப்ப வரைக்குமே சிங்கப்பூர்ல அதிக அளவு கலெக்ஷன் எடுத்த படமாக காணப்படுது. சிங்கப்பூர்ல அதிக அளவு கலெக்ஷன் எடுத்த தமிழ் படங்கள் பத்தி லிஸ்ட் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஒரு ஷார்ட்ஸா டைம் கிடைச்சா செக் பண்ணிக்கோங்க. பெரிய பொருட்செலவுல எடுத்திருந்தாங்க. ஆனா இந்த படமானது கலெக்ஷன் வைஸ்ல தாறுமாறாக பண்ணிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்தமாக 295 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. இந்த படம் தான் தமிழ்நாட்டில் முதலாவது 100 கோடியை தாண்டிய படமாகவும் அதே மாதிரி தமிழ் சினிமாவினுடைய முதலாவது 200 கோடியை தாண்டிய படமாகவும் இந்த படம் தான் காணப்படுது. அடுத்ததாக 12வது மெர்சல் படம் காணப்படுது. மெர்சல் படம் 2017ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகிய படம். தளபதி விஜய் அவருடைய கேரியரிலே முதலாவது 250 கோடியை தாண்டிய படமாகவும் இந்த படம் தான் காணப்படுது. அதே மாதிரி தளபதி விஜய் மற்றும் அட்லி கோம்போல 2வது ரிலீஸ் ஆகிய படமும் இந்த படம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல இந்த படத்தில் இடம்பெற்ற ஜிஎஸ்டி பற்றிய பிரச்சனையால ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளமாகவே மாறினது. ஸோ இதால இந்த படத்துக்கு இன்னுமே அதிக அளவுல ப்ரொமோஷன் கிடைச்சது. ஸோ இதன் காரணமாக இந்த படமானது 267 கோடியை கலெக்ட் பண்ணி ஒரு சூப்பர் ஹிட் படமாக மாறிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவருடைய கரியரிலே தமிழ்நாட்டில் 100 கோடியை தாண்டிய முதலாவது தளபதி விஜயனுடைய படமாகவும் இந்த படம் தான் காணப்படுது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்றையும் போட்டு விட்டுருங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.